வெல்கம் டு சர்வம் ஜுவல்லரி. இன்றைக்கி வந்து ஆக்டர் நளினி அம்மா அவங்களுக்கு தான் நான் வந்து ஜுவல்ஸ் செய்ய போகிறேன். தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். பெண்டன்ட், பேக் ஃபினிஷ், 2 வகையான கோல்ட் பீட் எடுத்து வச்சுருக்கோம், கிறிஸ்டல், கியர் லாக், கியர் ஒயர். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு 6 லைனுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு பக்கத்துக்கு 3 அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். வெட்டி எடுத்தாச்சு. இனி நம்ம போட ஆரம்பிக்கலாம். பெண்டன்ட் எடுத்துக்கோங்க. இது சென்ட்ரு. இந்த சைடில் 3 கல், இந்த சைடில் 3 கல் விட்டுட்டு நான் போட போகிறேன். கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த ஹோல்ஸில் விட்டு இப்படி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு இது மாதிரி வந்துடும். 2 முனையும் ஒன்றா வச்சு நம்ம பீடுங்களை போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன கோல்டு பீடு போடுறேன் நான். அடுத்தது வந்து ஒரு பெரிய கோல்டு பீட், அப்புறம் ஒரு சின்ன கோல்டு பீட், அடுத்தது ஒரு பெரிய கோல்டு பீடு போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம கிறிஸ்டலை போட ஆரம்பிக்கலாம். இனி வந்து நம்ம ஃபுல்லாகவே கிறிஸ்டல் தான் போட போகிறோம். இதே மாதிரி இந்த பக்கம் 3 இதுவையும் நம்ம கோத்து முடிக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். அடுத்தடுத்த ஹோல்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி தான் போட போகிறோம். இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த பக்கம் நம்ம கோத்து முடிச்சாச்சு 3 லைனு. சேம் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம கோக்க போகிறோம். அதே போல் ஃபஸ்ட் லைன் நம்ம எவ்வளோ பீடு போட்டிருக்கோமோ அதில் வந்து 2 பீடு எக்ஸ்ட்ரா போடணும். அடுத்த லைன் 2 பீடு எக்ஸ்ட்ரா போடணும். அப்போ தான் நமக்கு இந்த வளைவு வரும்போது இங்கே நமக்கு எண்டு வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். நம்ம பேக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். பேக் ஃபினிஷ் எடுத்துக்கோங்க. இதில் 3 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் நம்ம இந்த கியர் ஒயரை விட்டுடலாம். நமக்கு இது மாதிரி வந்துடும். இதில் நம்ம 2 கியர் லாக் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நெருக்கம் கொடுத்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா நெருக்கம் கொடுக்கணும். கொடுத்து இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே போல் தான் அடுத்த 2ஐயும் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அடுத்த லேயர் எடுத்துக்குங்க. நல்லா நெருக்கம் தள்ளி விட்டு அதுக்கப்புறமா போட்டு விடுங்க. சேம் இதே தான் நம்ம ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த சைடு நம்ம அழகாக முடிச்சாச்சு. மீதி உள்ள ஒயருங்களை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. சேம் நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணமோ அதே தான் இந்த பக்கமும் நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஆப்போசிட் சைடு நம்ம ஃபுல்லாக கோத்து முடிச்சிட்டோம். அதே போல் இந்த பேக் ஃபினிஷை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி போட்டு விட்டு கியர் லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கோத்து முடிச்சாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம பேக்கில் ஒரு பேக் ரோப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், செயின் முடிஞ்சுது. அழகாக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.